பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்டில் ஒவ்வொரு நிலையிலும் பூ இருந்தால் ஒரு செல்வம். அதே மாதிரி நாணயங்கள் நிறைய குமிஞ்சு இருக்கிற இடத்திலும் செல்வம் சேரும். கிராம்பு அந்த வாசனை மசாலாக்கள் அப்படிம்பாங்க, அதுலயும் செல்வம் இருக்கும். இந்த மாதிரி பிரியாணி இலை, அது கிராம்பு, ஜாதிக்காய், இந்த மாதிரி பத்திரி, இதெல்லாமே செல்வத்துக்குரிய இதைகளாக எடுத்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு பொருளும் செல்வம் செல்வம் சொல்லிட்டு அது ஃபுல்லாவே நம்ம நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் கற்பூரம்னா சாதாரண ஒரு கற்பூரத்தை எடுத்து நம்ம அந்த ஆதி காலத்துக்கு கும்பிடுவோம். இப்ப அந்த பச்சை கற்பூரங்கிறது ரொம்ப அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மிந்தி சாதாரண ஒரு வெள்ளை கற்பூரத்தை எடுத்து கும்பிடுறது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பச்சை கற்பூரத்தை வச்சு ஏத்தி கும்பிட்டா நம்ம விசேஷமா இருப்போம். லட்சுமி நம்மகிட்ட அதிகமாக தாண்டவம் ஆடுவாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச போன ஒரு உண்மையாயிடுச்சு. அதனால எல்லாருமே இப்ப பச்சை கற்பூரத்தை அதிக முக்கியத்துவம் கொடுத்து வாங்குறீங்க. சரி, பச்சை கற்பூரத்தை இப்ப வாங்குறோம். அது உண்மைக்குமே பச்சை கற்பூரம் மகாலட்சுமி அம்சத்துக்குரியது. அது வாங்கி நீங்க பூஜை பண்ணும்போது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மையை தரும். உண்மை. இப்ப இந்த பச்சை கற்பூரத்தை எப்படியெல்லாம் உங்க வீட்டில் வசியமாக்க வைக்கிறது அப்படிங்கிறது எதெல்லாம் எந்தெந்த முறைகளில் நம்ம அந்த பச்சை கற்பூரம் அதாவது ஸ்வீட் பண்ணும்போது லட்டு பண்றோம். திருப்பதி லட்டு ரொம்ப விசேஷமானது. அந்த இனிப்புடன் சிறிது பச்சை கற்பூரம் போடுவாங்க, சிறிது கிராம்பு போடுவாங்க. அங்க போடும் போதே அங்க மகாலட்சுமியை நம்ம ஐக்கியப்படுத்திக்கிறோம். அதாவது நம்ம திருப்பதிக்கு கடன் கொடுக்கிறோம். அந்த கடனுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா லட்டு, அவ்வளவு பெரிய லட்டு கொடுத்துருவாரு. அந்த லட்டுல இனிப்பு, பச்சை கற்பூரம், கிராம்பு, அப்புறம் ஏலை, முந்திரிக்காய், அது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த பச்சை கற்பூரம் எதனுடன் சேரும் போது நமக்கு ரொம்ப ஐஸ்வர்யமாக தெரிகிறதுதான் இனிப்புடன் சேர்ந்து பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காயுடன் சேரும் போது லட்சுமியோட முழு ஐஸ்வர்யமும் உங்களுக்கு சேர்றத மாதிரி அர்த்தம். சரி, அதை எப்படி நம்ம வீட்டுல பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பணப்பட்டின்னு வச்சுக்கோங்க. பணப்பட்டியில் ஏலக்காய் வைங்க, கிராம்பு வைங்க, பச்சை கற்பூரம் வைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவோம். இந்த ஏலக்காய், கிராம்பு எல்லாமே செல்வம். இந்த பச்சை கற்பூரம் வைக்கும் போது அதோடைய வாசனைக்கு இந்த ஏலக்காய், கிராம்பு இந்த வாசனையும் சேர்ந்து செல்வ நிலையை அதிகரிக்கும். இப்போ இந்த எவ்வளவு நாள் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு இந்த பச்சை கற்பூரம் பதில் கொடுத்துரும். ஏன்னா அந்த பச்சை கற்பூரம் கரையும் வரைக்கும் நம்ம ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் அதுக்குள்ள இருக்கணும். 3 பொருட்கள் மஞ்சள் துணியில் கட்டி நம்ம சாமி ரூம்ல 1, பீரோல 1, அப்புறம் உப்பு டப்பா மேல 1, இப்படி 3 முடிச்சு கட்டுவோம். 3 முடிச்சியாக கட்டி, அதாவது மஞ்சள் கலர் துணியில இதெல்லாம் வச்சு இது பச்சை கற்பூரம் கரைஞ்ச உடனே இந்த ஏலக்காவும் முந்திரியும் தனித்து நின்னோன்னு அதை எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்த ஆளை ஏலக்காய், முந்திரி, பச்சை கற்பூரம் போட்டு அடுத்த முடிச்சு ரெடி பண்ணணும். இப்படி அந்த கால அளவை நிர்ணயம் பண்ணுவது இந்த பச்சை கற்பூரமாக இருக்குது. அது வாசனை போனோன்னு மத்த 2க்கும் வேல்யூ குறைஞ்சிரும். அதனால இந்த கால அளவு, அந்த செல்வத்தினுடைய கால அளவு எவ்வளவு நாள் அங்க தங்க போகுதுங்கிறதே இந்த பச்சை கற்பூரம் நிர்ணயம் பண்ணுகிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இப்ப இந்த பச்சை கற்பூரம் இந்த மாதிரி முறையில நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தால இன்னொரு என்னன்னா, மருதாணி நல்லா அரைச்சி அதுல அது மருதாணி அரைக்கும் போதே கிராம்பு போட்டு அம்மியில நல்லா அரைச்சுக்கோங்க. சிறு உருண்டையாக பிடிச்சுக்கோங்க. சிறு உருண்டைய பிடிச்சு அதுல விளக்கு மாதிரி கொஞ்சம் உருவாக்கி அதுல வெயில் படாமல் வீட்டிலேயே காய வைங்க. சாமி ரூம்ல கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை வெள்ளிக்கிழமை உங்க வீட்டின் நிலைவாசல் முன்னாடி அந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த 3ஐயும் சேர்த்து அந்த விளக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அதை போட்டு அதுல நெய் ஊத்தி தீபம் வச்சீங்கன்னா அது எரியும். அதை ஒரு அகல் விளக்குக்குள்ள வச்சு அந்த மருதாணி விளக்க வச்சு அதுக்குள்ள பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் கிராம்பு, இந்த கொஞ்சம் நெய்யும் போட்டு வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு 8 to 9 சுக்கிரஹோரையில் நீங்க இதை பண்ணினீங்கன்னா உங்களுடைய செல்வம் வசீகரிக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பண்ணணும். அதே அந்த ஒரு அகல் விளக்கு இருக்கு இல்லையா, மருதாணி அகல் விளக்கு, அதுடன் சேர்ந்து எரியும். அந்த அகல் விளக்கு ஒரு தடவை எரியும் போது கருகாது.
இது தொடர்ந்து நீங்க எறியும் போது அது கருகி மை பக்குவத்தில் வந்துவிடும். மை தன்மைக்கு வந்தோன்னா அந்த மையை நெற்றியில் எடுத்து எங்கேயாச்சும் போகும்போது பூசிட்டு போறதோ, அத கருமை இது உங்களுக்கு திஷ்டிக்காகவும் உங்க செல்வ நிலையை தக்க வைப்பதற்கும் இது மிக சிறந்த ஒரு பரிகாரத்துக்குள்ளதாக இருக்கும். செல்வத்தை வீட்டில இருந்தே வசியம் பண்ணக்கூடிய மிக சிறந்ததாக இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் பச்சை கற்பூரத்தை நம்ம அதாவது வடமேற்கு பகுதியில் பச்சை கற்பூரத்தை வைத்து அதை வடமேற்குல ஓப்பனா ஒரு மண் அகல் விளக்கையோ இல்லாட்ட மண் சட்டி எடுத்துக்கோங்க. அதுல பச்சை கற்பூரத்தை போட்டு வடமேற்குல வச்சு விட்டீங்கன்னா உங்க தொழில் வளர்ச்சி முடங்கி இருந்துச்சுன்னா அந்த தொழில் வளர்ச்சியை மேன்மைப்படுத்துறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் மிக உதவியாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை வச்சு நிறைய ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். திருப்பதி பெருமாள் எப்படி பச்சை கற்பூரத்தை பிடிச்சுதான் நிறைய விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா துளசி இலையுடன் பச்சை கற்பூரம் கலந்தாதான் திருப்பதியுடைய மகிமையே அதிகமாகுது. இதே மாதிரி ஒவ்வொரு பச்சை கற்பூரம் திருப்பதிக்கும் பெருமாளுக்கும் லட்சுமிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நம்ம இந்த திருப்பதி பெருமாள் லட்சுமி இவங்களெல்லாம் நீங்க எடுக்கிறவங்களுக்கு பச்சை கற்பூரம் மிக பெரும் உதவியாக இருக்கும். அதனால இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி செல்வ நிலை உயர வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.